போதை இல்லாத ஒரு தமிழ்நாட்டை உருவாக்குவேன், பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற ஒரு தமிழ்நாட்டை உருவாக்குவேன், ஊழல் இல்லாத ஒரு தமிழ்நாட்டை உருவாக்குவேன்னு சொல்லிவிட்டு சொன்ன வாக்கு தவறி போயிட்டு ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு ஒரு எதிரொலி வந்துட்டு தமிழ்நாட்டுல எதிரொலிச்சதுக்கு அப்புறமா எங்கேயாவது ஒரு மூலையில எவனோ ஒருத்தன் குடிச்சு விட்டு பொண்டாட்டியை போட்டு அடிச்சாலோ இல்ல எவனையாவது ஒருத்தனை கொலை பண்ணாலோ இல்ல எங்கேயாவது ஒரு கொலை நடந்தாலோ இல்ல ஏதாவது ஒரு பொண்ணுக்கு பாலியல் வன்புணர்வு நடந்தாலோ இல்ல எவனாவது ஒருத்தன் வந்துட்டு ஊழல் வாங்கினாலோ லஞ்சம் வாங்கினாலோ அதுக்கு திரு ஜோசப் விஜய் அவர்கள் தானே காரணம். இதுக்கு முன்னாடி நம்ம யாரு காரணம் சொன்னோம்? நான் வந்து தனி மனித ஒழுக்கம் வந்து இதுல முக்கியமா தேவை அப்படின்னு சொல்லும்போது இல்ல அரசாங்கம் தான் காரணம் அப்படின்னு கதறினவங்க எல்லாருமே இப்ப லைன்ல வந்து நிக்க போறாங்க. திமுக வந்து திருப்பி கொடுத்து பார்த்ததுல யாரும் கண்டிப்பா திருப்பி கொடுக்க போகுது. நிறைய பேர் பேசுவாங்க, ஊழல் இல்லாத தமிழகத்தை உருவாக்கணும்னு சொன்னாரு, எங்க போனாரு இவரு? பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன்னு சொன்னாரு, எங்க போனாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்பாங்கல்ல, நானே கேட்பேன். இப்படி எல்லாத்தையுமே சரி பண்ணி ஒரு சுத்தமான தமிழ்நாட்டை உருவாக்குவேன்னு வாக்குறுதி கொடுத்துட்டு எங்கேயாவது தமிழ்நாட்டுல ஒரு மூலையில இந்த தப்புகள்லாம் நடந்துச்சுன்னா கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற தவறின தலைவனுக்கு மரியாதையா கொடுக்காம மறுபடியும் என்னோட அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ணி வருவேன்.